எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு இருக்க? உங்க ஊர் ரொம்ப காமெடியா இருக்குப்பா. ஆமா, உன் அண்ணன் தம்பி எல்லாம் காட்டினேன், உன் அப்பாவையும் அம்மாவையும் ஏன் காட்டல? உன்னை நேரா கூட்டு போய் இவதான் உங்க மருமகன் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வசந்தி, என்னம்மா அழுதுட்டு வர? என்னம்மா ஏமா அழுகுற? என்னாச்சு? எனக்கு என் புருஷனுக்கு எந்த சண்டே சச்சரவும் இல்லத்த. அவர் சாப்பிட வரும்போதெல்லாம் அம்மா நோய் 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 வைக்கிறாங்க. பேக்கரிக்கு போனா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. அவரு ஆம்பளை தானே, ரோசப்பட்ட என்கிட்ட சொல்லாமல இங்க வந்துட்டாரு. இந்த குழந்தை யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னுது. என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? அத நானும் இங்க வந்துட்டேன். ஏமா, ஆத்தாப்பே நல்லது தானே வைவாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிறதா? பாத்தியா உங்க அத்தையும் இந்த வீட்டையும், நீங்களும் உங்க குழந்தை மாதிரி இல்லாம எப்படி கிடக்குதுன்னு? நீ உங்க வீட்டுல ஒத்த பிள்ளையா பிறந்தது, நீங்க வந்துட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாமா. நீ முதல்ல மூஞ்சி மூத்த கழுவிட்டு கஞ்சியை குடி, லட்சுமணன் வரட்டும், நானும் அத்தையும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன். என்ன எந்திரி பாமா. உங்க ஆத்தாப்பனுக்கு போச்சுன்னா தீத்து கூட உன்னை கூட்டி போயிடாத்தா. நீ என் மகன் நல்லா வாழணும்ல. துறைய ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஊனா பொம்பளை மாதிரி கோச்சிட்டு போயிடுறது. எந்த வேலை சொன்னாலும் மேல் காலந்தரம் பண்ணி தெரிஞ்சா இப்படி என்ன பண்றது? பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டுச்சுன்னு கட்டி கொடுத்துட்டு இம்சப்பட வேண்டிய இருக்கு. போங்க போங்க, உள்ள அவ இருக்கா, அவட்ட போய் பேசிக்கிங்க. வாங்க. ஊர் உலகத்துல ஆளே இல்லாத மாதிரி சீமி இல்லாத மாப்பிள்ளை பிடிச்சு வந்திருக்கா வாரி என் மக. அவளை சொல்லணும், சொத்து சக்கத்தான் துப்பு இல்ல, இருக்கிற சொத்தை காப்பாத்தியாச்சு துப்பு வேணாமா? இப்படி எதுக்குமே ஆகாதால வச்சு என்ன செய்யறது? அவர் மேல தப்பு இல்ல, அப்பே அத்த வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. என்ன வளர்ப்பு சரியில்லை? அப்படின்னா அக்கறை இல்லாம நாங்க வளர்த்திருக்கோம். அவங்க மக மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், உன் மய மேலயும் மரும மேலயும் உனக்கு அக்கறை இருக்குல்ல. என்ன அக்கறை இல்ல? பாருங்க, பேச்சுக்கு பேச்சு பேசினா பிரச்சனை தான் அதிகமாகும். நல்லா இழுக்குது. வாசலோடைய பேசி அனுப்புறாங்க பத்தியா? நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பொறுப்பா நடந்துக்க. மாமா, எங்க அப்பா அம்மா எடுத்தறிச்சு பேசினத மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நான் மனசுல வச்சு என்னம்மா பண்ண போறேன்? என் மயனை அவமரியாதை படாம பாத்துக்கமா. இருமா, சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். போஸ் கொடுத்து விட்டுச்சு. என்னம்மா இருமிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? நர்ஸ் புள்ளியா போஸ்ட் பேல கல்யாணம் முடிச்சுன்னா உன்னை பக்கத்துல இருந்தே பாத்துருக்கும்ல. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம கட்டா தலையனா கட்டிட்டு போறேன்னு இங்க உட்காந்து சொன்னது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நல்ல அவதிப்படு. இந்தா இவரெல்லாம் வீட்டுக்கு பெரிய மனுஷன், யாருமே கலந்துக்காம இவங்களா போய் நிச்சயம் பண்ணிட்டு அவன் முளப்பிள்ளைய மண்ணள்ளி போட்டு நீங்களும் நிம்மதி இல்லாம திரிங்க. எல்லாம் தலையெழுத்து கஷ்டப்படணும்னு இருக்கு. குடிமா. என்ன சொல்லிட்டு போற? ஆடா, அவன் குடுகுடுப்பக்கார மாதிரி என்னத்தையே உலகிட்டு போறேன். நீ தண்ணியை குடிமா, லூசுப்பே. பிள்ளைங்க கைகளையும் கால்களையும் சுத்தி திரிச்சிச்சிங்க. ஒருத்தர் இல்லாம என்னண்டா இருக்கு. ஏமா, சரி ஒரு 10 நாளைக்கு பெரிய வீட்டில் போய் இருந்துட்டு வருவோமா? ஒரு ஒன்று, 2 1, 3 1, 4 1, 5 1. என்னங்க இம்புட்டு பெரிய கட்டடமா இருக்கு? ஆமா, இது நம்ம ஊர் பள்ளிக்கூடம் மாதிரி இல்ல, பெரிய பள்ளிக்கூடம். இங்க 12. ஆமா தம்பி, இங்க வாங்கயா. இங்க ராமர்னு வாத்தியா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் அவங்க அம்மா அப்பா வந்திருக்குன்னு சொல்லி கூட்டியாரீங்களா? சரி தாத்தா. 5வது வாய்ப்பாடு சொல்லுங்க எல்லாரும். சார், உங்களை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காங்க சார். எங்கப்பா? வெளிய இருக்காங்க சார்.
யாரும் சத்தம் போடாம நான் சொல்லி கொடுத்த வாய்ப்பாடு எழுதணும், சரியா? ஏங்க ஆ? புள்ள வர பாப்போம். ராமரு அப்பா நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா வீட்டுக்கு போகாம ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? பஸ் விட்டு இறங்கினதும் பள்ளிக்கூடம் தாண்டி தானே வீடு, ஒன்னொரு எட்டு பார்த்துட்டு போலான்னு தான். சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, ராத்திரி பூரா அம்மாவுக்கு இஷ்யூ அதிகமாகி போச்சு. சரி உன்னை கொஞ்சம் பார்த்தா மனசு சந்தோஷமா இருக்கும். 5-6 நாளைக்கு உன் வீட்டில் இருந்துட்டு போலான்னு வந்தோம்யா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சார், ரிலேஷனா? டீச்சர் எங்க அப்பா அம்மா. ஓ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வரேன் சார். சரிங்க வாங்க போலாம். இப்படி உட்காருங்கம்மா. அண்ணா சங்கரண்ணே, என்னங்க சார்? 2 டீ கொடுங்கண்ணே. இந்தா கொடுத்துறேன் சார். நீங்க குடிச்சிட்டுங்க, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாப்பா. ஐயா இந்தாங்கய்யா டீ எடுத்துங்கய்யா. தம்பி எந்த ஊரு? கருமாத்தூருங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வரேங்கய்யா. சரி போங்க போங்க. வாங்க சார். இடம் ஆட ஆடுறீங்க போல இருக்கு. உங்களுக்காக தான். 1 கிலோ கொடுண்ணே. சரிங்க சார். இந்தாங்கம்மா. இது என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, கறி. ஆ? கறியா? எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? வீட்டில் இருக்க அதிரசம் முறுக்கு எடுத்துட்டு பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்கேன்னு யாராவது சொல்லிட்டா மனசு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதான் இதை எடுத்து போய் குழம்பு வைக்க சொல்லுங்க. அப்புறம் பிள்ளைங்களை பார்த்தா ஆளு கையில் 10 ரூபா அம்மா காசு வச்சிருக்கேன்ப்பா. வச்சுங்கம்மா. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வரேன். எம்மா ராசாத்தி, அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்தா? இந்தா. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கா? ஆமாத்தே. ஏமா ராசாத்தி, மாமா காத்தாடி கொஞ்சம் போறேன். இது போடுறேன் மாமா. இந்த கொடுங்க அத்தை. என்னத்த இது? கறி. கறியா? நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்களே சிரமத்துல இருக்கீங்க, உங்க மாயன் வந்தா வாங்கிட்டு வர போறாரு. அவன் தாமா வாங்கி கொடுத்தான், பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா? உட்காருங்க அத்தை. மாமா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம்தா. அத்தை கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுத்துறேன். சரி உட்காருங்க அத்தை, இதை எடுத்துட்டு வரேன். எந்திரி, அதை இழுத்து போடு. அதை இழுத்து போட்டு உட்காரு. கலட்டு கழுதைங்க வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க. கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா, காசு கண்ணி எதுவும் கொடுத்தானான்னு தெரியலையே. வாத்தி, நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற? மோனே வா, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க. வாங்கய்யா வாங்கய்யா தாத்தாட்ட வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. ஏண்டி செல்லம்? அப்பா சாப்பிட்டீங்களா? தங்கா அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கலாயா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? பேரம்பேத்தியை பார்த்தோன்னா உலகத்தையே மறந்துட்டாங்கப்பா. என் செல்லம். நல்லா படிக்கிறியா? ரசதி, சாப்பாடு எடுத்துருவாமா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா கண்ணு, அப்பத்தாவோட என்ன பேசிட்டு இருக்க? ஐயா என்ன படிக்கிறீங்க? அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. மூக்கேசியாப்பா? சாப்பிடுறியா? ரொம்ப பெரிய படிப்போ? என்ன மூக்கு? அவ்வளோதான். சரியா போச்சு, சரியா போச்சு. ஆஹா, ஏழாம் ஆட்டுக்கறியா இருக்கு. எங்கடி வாங்கின? நீ தானடா வாங்கி கொடுத்த, மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க மாயன் இப்படிதான் என்கிட்ட அடிக்கடி விளையாடுவாரு. அதான் நீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்கல்ல. இருடி. யோ எந்திரியா, எந்திரி. எதுக்கடி தூங்குறவன இருக்க? என்னத்துக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்னத்த போய் சொன்னாங்க உங்ககிட்ட? நீயே உங்க ஆத்தக்காரிட்ட கறி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கு, எங்க வாங்கினு என்கிட்ட கேக்குற? இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லிருக்க? உங்க ஆத்தங்கப்பனுக்கு உன் அண்ணன் தம்பிக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க? ஏய், வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. ராத்திரி எழுப்பணும் நினைக்கிறியா? பேசாம வாய் மட்டும் பறி. இவங்களுக்கு நீ மட்டும் தான் பிள்ளையா? இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க வீட்டுக்கு போக சொல்லு. மாசம்பளம் வாங்குறது நீ தானே? அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தோமா பேரம்பேத்தியை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு. உங்க ஆத்தாக்காரி நான் சோறாக்கும்போது ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர மாட்டேங்குது. இவங்க பெரிய மைசூர் மகாராஜா மகாராணி வந்துட்டாங்க அக்கறையோட மகனை பார்க்க. காலையில அனுப்பல, சண்டை நாரி போயிரும் பாத்துக்க. இங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. அதை மீறி இருந்தாங்க, நான் என் 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு என் அப்பா தான் வீட்டுக்கு போயிருவேன். நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருக்க. ஏய் சீ, மனுஷியாடி ராட்சசி. உன்ன போய் எனக்கு கட்டி வச்சாங்களே கருமண்டா. யோ 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 எந்திரியா. புடி. கவுந்தடிச்சா படுக்கிற? விடியட்டும் வச்சுக்கிறேன்.
என்னங்க? எதுக்கு இந்த வருஷம் வருஷற? ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அம்மா அப்பாலாம் கொடைக்கானல் டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏண்டி இப்படி உரசி உரசி இங்கிட்ட இருந்து காசு எடுக்க நானா ஏடிஎம் மிஷினா? கூட்டு போ. அக்கா கம கமான்னு மனக்கு இருடி ஒரு நிமிஷம். கை காட்டு கை காட்டு. ராசாத்தி அம்மாவுக்கு மட்டும் ஊத்து. அம்மா நீங்களும் ஊத்து ஊத்து. நல்லா இருக்கேன் நான் வச்ச குழம்பு. வரவங்க போறவங்களுக்கு ஆக்கி கொட்டுறதா என் வேலையா? நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காரச்சியா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்ப போறாங்க? வந்தாச்சு, பேரம்பேத்தி பார்த்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதானே. அதை விட்டு இங்கே டேரா போட்டிருந்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? காலையில இருந்து காட்டு கத்திட்டு இருக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய் ஆத்தால அப்படி வீட்ல இருக்காங்க, எதுக்கு சத்தம் போடுற? என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மரக்கட்ட மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்தி வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி. அடுத்தது ஒரு ஜென்மம் இருந்தா நீ ஆம்பளை தாண்டி போற. 10 மாசம் சம்மந்தி பத்தாதான் அந்த வலி தெரியும். ஏய் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெறும் 10 மாசம் தாண்டி. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு தாண்டி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மாவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஓஹோ, சாபம் கொடுக்குறீங்களோ? கையாலாகாத ஆம்பளை இல்ல எங்களால சாபத்தை தவிர வேற என்னத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா நான் வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காங்க. இல்ல மாவள உன்னெல்லாம் வெட்டி. ராமரே, ஏப்பா ராமரே. வரேன்ப்பா. அழகப்பன் கூப்பிட்டாரு போ. அப்பா என்னப்பா 10 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு பையன் அதுவுமா கிளம்பிட்டீங்க? இல்லப்பா, ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளாம். வாங்கின சாமான்லாம் அங்கனைக்கு எங்கன கிடக்கும். இவனாவது கலவாணி பள்ளி தூக்கிட்டு போயிடுவாங்கயா. இன்னொரு தடவை சாவாசமா வந்து இருந்துட்டு போறான். மாமா, அத்தை, என்ன நீங்க வந்தது காலை சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்புல இட்லி வச்சுட்டேன், சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன். இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லத்தா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. அப்பா இருங்கப்பா, நானும் வரேன். அப்பத்தா ஊருக்கு போறீங்களா? வா, பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு. இந்தப்பா ஐயா, இதை வச்சுக்கிறீங்களா? பட்டு பட்டுமா? டாட்டாப்பா. பட்டமா போயிட்டு வாங்க. சரித்தா. இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. யாரும் இல்லாத அனாதையா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தாலும் தருமா பிச்சன் என் ஜாமி வயிற எங்க ஆத்தா மாதிரி நினைச்சுக்கையா. இந்தம்மா நாங்கள் இன்னைக்கு நேரத்தில் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள வீட்டுக்கு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேலே தானே பக்குவம். நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க. சாப்பிடாம போனா என் புள்ள ஊக்கி போயிடுவா. குடுறா குடு. சாப்பிடு. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக. கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக. ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும்.